மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். ஒவ்வொரு தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண் இழக்கிறார். அவர் 30 வினாக்களுக்கு விடையளித்து 40 மதிப்பெண்களை பெற்றார் எனில், அதாவது மொத்தம் எத்தனை கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்காப்புலன்னா 30 கொஸ்டின், அவர் எடுத்த மார்க் எவ்வளோன்னா 40. ஸோ அவர் என்ன கேட்குறாங்க, சரியான பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் சரியாக பதிலளித்த கொஸ்டினை எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். தவறாக பதிலளித்த கொஸ்டின் எவ்வளோன்னு தெரியாது. அதை எப்படி எடுக்கிறேன்னா, மொத்தம் அட்டன் பண்ண கொஸ்டின் 30. அந்த 30ல் சரியாக பதிலளித்த கொஸ்டினை கழிச்சிட்டோம் அப்படின்னா தவறாக பதிலளித்த கொஸ்டின் இருக்கும். இப்போ சரியான கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, தவறான கொஸ்டினுக்கு 2 மார்க்கு மைனஸ் ஆகுது. ஸோ தவறான கொஸ்டின் எப்போவுமே மைனஸ் பண்ணும். அவர் எடுத்த மொத்த மார்க்கு 40. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3x மைனஸ் 30 ப்ளஸ் எக்ஸு, சாரி இந்த 2 ஆட் பண்ணாமல் விட்டோம்ல, அதாவது 3x மைனஸ் இந்த 2 உள்ளே ஆட் பண்ணோம்னா 60. 2 30 60, 2xனா எக்ஸ் இன்ட்டு 2னா 2x ஈக்குவல் டு 40. ஸோ இந்த மைனஸ் சிம்பிளை உள்ளே கொண்டு போனோம்னா 3x மைனஸ் 60 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 40. இப்போ 3x 2x ஆட் பண்ணோம்னா 5x. இந்த மைனஸ் 60 அங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் 60. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 5x தான் 100ன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ்னா 20. அப்போ அந்த எக்ஸை எப்படி எடுத்துருக்கோம், சரியாக பதிலளித்த கொஸ்டின் எடுத்துருக்கோம். அவங்களும் அதான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 20.